தக் லைஃப் திரைப்படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதிலிருந்தே அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. காரணம் என்னன்னா, மணிரத்னம் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இணைஞ்சு பணியாற்றியிருக்காங்க. அண்ட் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட போது துல்கர் சல்மான் அவர்களும் ரவி மோகன் அவர்களும் முக்கியமான ரோல் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா லேட்டரா சிம்பு அவர்களும் அசோக் செல்வன் அவர்களும் அந்த ரோல்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிம்பு அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்து மேல இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாச்சு. காரணம் என்னன்னா, சிம்பு அவர்களையும் கமலஹாசன் அவர்களையும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்க போறோம், அதுவும் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன்ங்கிறது ரசிகர்களுக்கு இன்னுமே இந்த படத்து மேல இருக்கிற ஆர்வத்தை ஜாஸ்தி பண்ணுச்சு. அண்ட் இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் எப்படி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளால கதையை அசியூம் பண்றது என்னவா இருக்கு அப்படின்னா, சிம்பு அவர்கள் கமலஹாசன் அவர்களுடைய பையன் கிடையாது அப்படிங்கிறதும், ஏதோ ஒரு இடத்துல சிம்பு அவர்கள் கமலஹாசன் அவர்களை காப்பாத்துறாரு, அதனால கமலஹாசன் அவர்கள் சிம்புவை கூட்டிட்டு வராருங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் சிம்பு அவர்கள் மேல ஒரு அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த நம்பிக்கையும் கமலஹாசன் அவர்களுக்கு இருக்கு. அதனால அவருக்கு அடுத்து வந்து சிம்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கிரியேட் பண்றாரு. இது கூடவே இருக்கிற நாசர் அவர்களுக்கு ஒருவித கடுப்பையும் ஏற்படுத்துது. அதையும் ஒரு ஷாட்ல நமக்கு நல்லாவே காட்டியிருந்தாங்க. அண்ட் ஒரு இடத்துல சிம்பு அவர்கள் கமலஹாசன் அவர்களுடைய கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஷாட்ல கமலஹாசன் அவர்களுடைய ஃபேஸ்ல எல்லாம் நம்மளால பிளட் பார்க்க முடிஞ்சது. அண்ட் கடைசியில ஒரு லாங் ஹேர்ல கமலஹாசன் அவர்கள் சிம்பு அவர்களோட சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு பேட்டியில கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த கதை பொறுத்த வரைக்கும் அமர் ஹே அப்படின்னு அவர் எழுதின ஒரு கதையிலிருந்து எடுக்கப்பட்ட லைன் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அமர் ஹே அப்படின்னா எல்லாராலையும் இறந்துட்டாருன்னு நம்பப்படுற ஒருத்தர் உயிரோட வந்துடுறாரு. அதுதான் அந்த கதையோட மெயினான லைனாக இருந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அதை தான் நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. எல்லாரும் இறந்துட்டாருன்னு நினைக்கிற கமலஹாசன் அவர்கள் திரும்பி வராரு. அவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு. அவர் இறந்துட்டாருன்னு எல்லாரும் நினைக்கும் போது திரும்பி வந்து யாரெல்லாம் அதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் பழி வாங்குறாரு. அண்ட் இந்த ட்ரெய்லரில் அசோக் செல்வன் அவர்களையும் ஒரு ஷாட்டில் காட்டியிருந்தாங்க. அந்த ஷாட்டை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, அசோக் செல்வன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு காப்பாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான். அண்ட் ஜோஜு ஜார்ஜ் அவர்களையும் காட்டுறாங்க. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனிப்புலேட்டர் ரோல்ல வர மாதிரி தான் தெரியுது. அவர் தான் இன்னொருவரை கூட்டு வந்து சிம்பு அவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. நாசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கமல் கூட இருந்தவர் கமல் அவர்கள் இறந்துட்டாருன்னு நினைச்சதுக்கு அப்புறமா சிம்பு கூட மாறிடுறாருங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சிம்பு அவர்களுக்கு அந்த இடத்து மேல ஆசை இருக்குங்கிறத ஒரு ஷாட்ல காட்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதாவது அவர் அந்த டேபிள் மேல ஏறி அவர் தான் ரங்கராஜ சக்திவேல் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, கமல் அவர்களுக்கு எந்த அளவு இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்ததோ அதே அளவுக்கு இந்த ட்ரெய்லர்லயும் சிம்பு அவர்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ எந்த அளவு ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா கமல் அவர்கள் நடிச்சிருக்காருங்கிறத இது மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட டச் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்டா அவரோட டச் இந்த ட்ரெய்லர்லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கமல் அவர்கள் அந்த சின்ன பையன் கிட்ட உட்காந்து பேசினதுக்கு அப்புறமா அடுத்த ஷாட்லயே சிம்புவை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபீமேல் ஹம்மிங் வரும். இது எல்லாமே மணிரத்னம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய காம்போல வர படங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த செக்கச்ச வந்த வானம்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலையும் அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடைசியாக அந்த விண்வெளி நாயகான்னு நேம் போடும்போது வரத ஒரு சிங்கிள் வாய்ஸில் வராமல் ஒரு 2 வாய்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கரெக்டாக வந்து சிம்பு அவர்களும் கமல் அவர்களும் கத்தும் போது ஸோ நிறைய இடத்துல நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய டச்சையும் இந்த ட்ரெய்லரில் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம என்னதான் சொன்னாலும் கண்டிப்பாக மணிரத்னம் அவர்கள் ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை நமக்காக வச்சிருப்பாரு. அண்ட் ஸ்டன்ட்ஸ் பற்றி சொல்லும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்டண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாகவே அமைஞ்சது. படமும் அந்த மாதிரி தான் அமைய போகுது. அண்ட் எஸ்டிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு ஷோ ஸ்டீலர் அப்படின்னு. அண்ட் ஒரு இடத்துல வந்து கமல் அவர்களே சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க, ஆரம்பிக்கும் போது இது ஏன் படமா ஆரம்பிச்சது, ஆனால் முடியும் போது ஓம் படமா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாருன்னு. ஸோ கண்டிப்பாக எஸ்டிஆர் அவர்கள் ஒரு மெயின் இம்பாக்டா இந்த படத்துக்கு இருக்க போறாரு. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இந்த ட்ரெய்லருக்கு அப்புறமா ஸ்கை ஹையா மாறிடுச்சு. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.